ஆண்மை அதிகரிக்க டிப்ஸ் சொல்லுங்கண்ணே. கை காலெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நடுக்கமாவே இருக்குண்ணே. நரம்பு தளர்ச்சி எதுவும் வந்திருக்குமாண்ணே அப்படின்னு தினந்தோறும் ஒரு 5ல இருந்து 25 பேராவது நம்மள்கிட்ட தொடர்ச்சியா வந்து இந்த மாதிரியான ஆண்மை குறைவு டிப்ஸுண்ணே, நரம்பு தளர்ச்சிக்கு டிப்ஸுண்ணே, சுய இன்பம் வந்து அதிகமாக பண்ணுவேண்ணே அப்படிங்கிற ஒரு நிறைய இதே தகவலாக வர்றதுனால இதுக்கு ஒரு சுலபமான மருத்துவ முறையும் பத்தியம் இல்லாத ஒரு மருத்துவ முறையும் நம்ம வந்து அவங்களுக்கு தீர்வாக கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ. இதில் வந்து நம்ம சொல்லக்கூடிய மருத்துவத்தை பயன்படுத்திக்கிட்டாலே போதும். பயன்படுத்திக்கிட்டா போதுன்னா அதுக்கப்புறம் திரும்ப வந்து அவங்க வந்து திரும்ப வந்து பான் அடிக்ஷன் ஆகலாமா, திரும்ப சுய இன்பம் செய்யலாமா, திரும்ப கைப்பழக்கத்தில் எவ்வளோ நாள் வேணாலும் அடிச்சுக்கிட்டு இந்த மருந்தெல்லாம் தின்னுக்கிட்டே இருந்தால் சரியாக இருக்குமா அப்படிங்கிற எண்ணத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ பான் அடிக்ஷன் ஆகி பான் பார்த்துக்கிட்டே இருக்க, நெட்டு தீர்ந்து போச்சுன்னா டக்குன்னு ஒரு நெட் பேக்கிங் ஒரு 21 ரூபாய்க்கு போட்டு திரும்ப அடுத்த 2 GB பார்த்து தீர்த்தரலாம். ஆனால் இங்கே ஸ்பேம் வந்து உனக்கு தீர்ந்து போச்சு அப்படின்னா ஸ்பேம் பேக்கிங்லாம் போட முடியாது. அதெல்லாம் ஒரே நிமிஷத்தில் ஒரே நாள்லலாம் போடக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சொட்டாக வந்து ஊறி வர்றதுக்கே சில நாட்கள் எடுத்துக்கும். அதனால் விந்துவோட முக்கியத்துவம் தெரிஞ்சிக்கணும். உடம்ப வந்து கட்டமைக்கிறதே அந்த விந்து சக்தி தான். அப்படி இருக்கக்கூடிய விந்து சக்தியை உன்னோட ஒரு பலகீனம், அதாவது காம எண்ணங்கள்ல பலகீனமானதுனால அதை அடித்து வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆசுவாசமாகவே இருக்கு. அதுக்கு முன்னாடி வரல ஏதோ ஒரு மன அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டு அந்த மாதிரி பான் அடிக்ஷனாக ஆகிட்டா அதை பார்த்துக்கிட்டே இருக்க. சரி, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வெளியே வரணும்ல. இப்போ வந்து உனக்கு ஒரு 80% உடலோட சக்தியை வந்து இழந்து ஆன்மீகருக்கு நீ டிப்ஸ் கேட்க வரப்பய உனக்கோட உடம்போட சக்தி வந்து ஒரு 80% இழந்து ஒரு பதட்ட நிலை வந்ததுக்கப்புறம் தான் நீ இந்த ஆண்மையை வந்து நம்ம இழக்கிறோமோ, நம்ம உடம்பு நம்ம கண்ட்ரோலில் இல்லையோ, கைகாலெல்லாம் நடுங்குதே, விந்து வந்து நீர்த்து போய் சொட்டு சொட்டா வருதே, ஒரு போர்ஸா வெளியே போக மாட்டேங்குது முன்னாடி இருந்த மாதிரி, அப்படியே அங்கேயே சொட்டிக்குதே, விந்துல வந்து பசத்தன்மை இல்லையே, நீர்த்து போயிருக்க நீராகார தண்ணி மாதிரி, இப்படிங்கிற எல்லா கேள்வியும் உனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு உன்னோட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக மைண்டில் ஏற்றி படபடப்பு பதட்டம் உடம்புல சக்தி இல்லாதனால இந்த காம சிந்தனையில் சோறு வேறு அளவாக எடுக்காது. நல்ல திடமான உணவுகளை சாப்பிட்றதுக்கு உண்டான சிந்தனை வராது. எந்நேரமும் ஃபேன் அடிக்ஷன் ஆகிட்டு சுய இன்ப பழக்கத்தில் இருந்தால் அது பற்றின வீடியோக்களை தான் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்க தோணும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் சாதாரணமாக கேம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு விளையாட்டுக்குள்ளே போனாலும் ஸ்பான்சருங்கிற பேரில் நிறைய வந்து அரைகுறை ட்ரெஸ்ஸோட உங்களோட கவனத்தை சிதறடிக்கிறதுனால திரும்ப நீங்கள் பான் அடிக்ஷன் ஆகி பானுக்குள்ளே தான் போக வேண்டிய ஒரு சூழலும் இருக்குது. இதில் இருந்து வெளியே வரணும் அப்படின்னா 40 நாளைக்கு நம்ம சொல்லக்கூடிய மருந்தை முழுக்க சாப்பிட்டீங்கன்னா பான் அடிக்ஷன் சிந்தனையும் போயிடும், உடம்பும் நல்லா ஆரோக்கியமாகும், வஜ்ரமாகும், தேக தடங்கிறதே நல்லா வந்து உங்களுக்கு முறுக்கு எரிச்சினால பலகீனத்தை மறந்து, இந்த பலகீனத்துக்கு காரணமே இந்த பான் அடிக்ஷன் தான், நம்ம சுய இன்பம் பண்ணுறதுனால தான் நம்ம பலகீனமாகறோம். இப்போ 22ல இருந்து 35 வயசுக்குள்ள சொன்னேன்ல, இவங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணால் புள்ள பிறக்குமாங்கிற ஒரு பெரிய டவுட்டு எல்லாத்துக்குமே இருக்குது. அண்ணே தயவு செஞ்சு சொல்லுங்கண்ணே, கல்யாணம் பண்ணலாமாண்ணே, பண்ணால் குழந்தை கண்டிப்பாக பிறக்குமாண்ணே, இந்த மாதிரியெல்லாம் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் பயப்பட வேணாம். மற்ற வைத்தியர்கள் வந்து இதெல்லாம் வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அவங்களுக்கு இதில் தான் பெரிய வாழ்வாதாரமே இதில் தான் இருக்க மாதிரி நினச்சிக்குவாங்க. இதில் தான் அவங்க சம்பாரித்து பல கோடிகளை சம்பாரித்து இந்த பூமியிலே 100 ஆண்டு வாழ போகிற மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த ஆண்மை சக்தியை அதிகரிக்கிறதுக்கு, ஆண்மையை அதிகரிக்க டிப்ஸு கேட்டவங்க எல்லாத்துக்கும் இந்த மருத்துவ முறையை பயன்படுத்தி பாருங்க. சுய இன்ப பழக்கத்தில் அடிமையாக இருக்கிறவங்களுக்கு, உடல் பலகீனத்தில் இருக்கிறவங்களுக்கு இது நல்லா வேலை செய்யும். 5 வருஷம் 6 வருஷம் இதே கண்டிஷன்ல இருந்து உடல் ரொம்ப மெலிஞ்சு போய் உடம்பு ஃபுல்லாக சூடு ஏறி வெப்பத்தில் பாதிக்கப்பட்டு அஸ்திகாங்கெல்லாம் வந்தவங்களுக்கு இந்த மருந்து கூட நம்ம வேற மருந்து சேர்த்து சாப்பிடணும். அதை அப்புறம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த மருந்து என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து முள்ளிலவ மரம்னு சொல்லி, முள்ளிலவ மரத்தில் பஞ்சிக்காயின்னு நீங்கள் சின்ன குழந்தையில எல்லாருக்குமே தெரியும். அந்த பஞ்சிக்காய் மரத்தில் இருக்கக்கூடிய விதை முள்ளிலவம் போட்டால் நான் போடுறேன். அந்த மரத்தோட விதையை வந்து சேகரித்து ஒரு 150 கிராம் எடுத்து நல்லா நெய் விட்டு வறுத்துக்கங்க. அடுத்தது வந்து நீங்கள் திருநாக பூவுன்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கேளுங்க. மொத்தம் 4 மருந்து தான். இது வந்து ஒரு உணவு முறையில் சரியாக சாப்பிடணும். இந்த உணவு முறையில் நம்ம சேர்த்து சாப்பிட்றோம்ல, பத்தியம் கிடையாது. அதே மாதிரி
இந்த மருந்துக்கு வந்து பத்தியங்கிறது கிடையாதுன்னு சொன்னா, லகிரி வஸ்துகள் போதை வஸ்துகள்லாம் பத்தியம் கிடையாதுன்னு சொல்லல. உணவு பத்தியம் மட்டும்தான் கிடையாது. மற்றபடி பத்தியம்னா தண்ணியை போடலாமானே, கசைக்கு வந்து வாயில போடலாமானே, கசைக்கு சிகரெட்ல வச்சு ஏற்றி இழுக்கலாமானேன்னு கேட்டீங்கன்னா அப்புறம் நீ எங்க போனோமோ அங்க போயிருவீங்க. அதனால அதெல்லாம் தவிர்த்துட்டு உணவு பத்தியம் கிடையாது, உணவு மருந்து இது ஆண்மையை அதிகரிக்கும். ஆனா நீங்க சொல்றது எல்லாமே சரிதானே. இப்ப மருந்தை மட்டும் சொல்லுங்கண்ணே. ஏன்னா இப்ப இருக்கிற சூழலுக்கு நான் மருந்தை சாப்பிட்டு என்னோட உடம்பு பலகீனத்தை சரி பண்ணி உடம்ப பலமாக்கணுண்ணே, கல்யாணம் பண்ணணுண்ணே, வீட்டுல எல்லாம் வந்து நம்மள தவறா நினைக்கிறாங்கண்ணே, உடம்பு ரொம்ப உள்ள போயிடுச்சுண்ணே, ஒரே பதட்டமா இருக்கு, யார்ட்டும் இதை பத்தி பேச முடியலன்னு சொல்றவங்களுக்கு இந்த மருந்து, இப்ப நம்ம சொல்ற மருந்தை ஒன்றின் பின் ஒன்றா சேர்த்து குறிச்சிக்கோங்க. இந்த மருந்தை விட இதை சாப்பிடக்கூடிய மருந்தும் நம்ம வீட்டில இருந்து தான் தயார் பண்ண போறோம். அந்த மருந்து தான் ரொம்ப முக்கியம். முதல்ல வந்து கடையில வாங்கக்கூடிய மருந்து என்னன்னு சொல்லிடுறேன். வீட்டில் வந்து எடுக்கக்கூடிய மருந்து ஒன்று இருக்கு, கடையில வாங்கக்கூடிய மருந்து இருக்கு. கடையில வாங்கக்கூடிய மருந்து 4 மருந்து. முள்ளிலவ மரத்துல பஞ்சு காயின்னு ஒரு காய் தொங்கும். அது சின்ன பிள்ளைல நிறைய பார்த்துருப்பீங்க. அதை உடைச்சா பஞ்சு பிஞ்சா வரும். அந்த பஞ்சுக்குள்ள இந்த விதை இருக்கும். இந்த பஞ்சிக்காயோட விதைய வந்து 150 கிராம் வாங்கிக்கிட்டு, அடுத்தது வந்து சிறுநாகப்பூன்னு கேளுங்க, வால் மிளகு மாதிரியே இருக்கும். இந்த வால் மிளகு மாதிரி இருக்கக்கூடிய சிறுநாகப்பூ 30 கிராம் ஆகும். பஞ்சிக்காய் விதை 150 கிராமு, சிறுநாகப்பூ 30 கிராமு, வால் மிளகு 10 கிராம். இந்த 3 பொருளும் கடையில வாங்கணும். அது கூடவே வந்து 4வது பொருளா அதிமதுர பொடி 50 கிராம் வாங்கிக்கோங்க. இந்த 3 பொருளையும் நல்லா நெய் விட்டு பொன் வறுவலா வறுத்து மிக்சியில நல்லா மைய அரைச்சிக்கிட்டு அந்த அதிமதுரத்தோட கலந்து வச்சுக்கோங்க. மொத்தமா 40 நாளைக்கு இந்த மருந்து சொல்றேன். 40 நாள் தொடர்ச்சியா காலையில ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடுற மருந்து. இது அனுபவ ரீதியா சொல்ற மருந்து. இதை எதுல சாப்பிடணுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். மெயினா இது வந்து உணர்ந்து சொல்றது, நம்ம உணர்ந்து சொல்றது, அறிஞ்சி சொல்றது கிடையாது. அறிஞ்சினா இப்ப ஒருத்தங்க சொல்லுவாங்க செவி வழியா கேட்டுட்டு நம்ம இல்லையா படிச்சுட்டு சொல்றது கிடையாது. உணர்ந்துனா இதை வந்து நம்ம சாப்பிட்டுருக்கோம், இதோட வேலை எப்படி, இதோட பவர் எப்படின்னு நம்ம உணர்ந்து இருக்கிறதுனால இந்த சின்ன வயசு பசங்க பூரா இதெல்லாம் தெரியாததுனால மன பயத்திலையும் பதட்டத்திலையும் நிறைய இடத்துல காசு பணத்தை வேற ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. அதை வேற தடுக்கணும். ஏற்கனவே பலகீனத்தினால வந்து சிக்கல்ல இருக்கவங்க அங்க போய் வேற ஏமாந்து இன்னும் பலகீனமாகி வேற வேற சிந்தனைக்கெல்லாம் போறாங்க, இருக்கலாமா இல்லை போய் சேர்ந்துடலாமா அப்படின்னு. அதனால அந்த மாதிரி தவறான முடிவுக்குலாம் யாரும் போகக்கூடாதுன்னு இவ்வளோ ஓப்பனா சொல்றது. இந்த மருந்தை வந்து நல்லா பவுடர் நல்லா நைஸா அரைச்சி வச்சுக்கிட்டு, தேங்காய் பால் ஒரு 40 ml, தேங்காவை வந்து நல்லா பால் எடுத்து 40 ml எடுத்துக்கணும். இஞ்சி சாறு 10 ml, மொத்தம் 50 ml எடுத்துக்கணும். தேங்காய் பால் இஞ்சி சாரும் சேர்த்து மொத்தம் 50 ml எடுத்து இந்த மருந்து அரைச்சி வச்ச மருந்துல முதல் 20 நாளைக்கு அரை ஸ்பூனு, அடுத்த 20 நாளைக்கு 1 ஸ்பூனு விதமா 40 நாள் தொடர்ச்சியா சாப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்க இழந்த உடல் பலத்தை மீண்டும் கொண்டுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பான் அடிக்ஷன், சுய இன்ப பழக்கத்துல இருந்து நீங்களா வெளியே வந்தீங்கன்னா தான் உங்களை நீங்க காப்பாத்திக்க முடியும். நரம்பு தளர்ச்சிக்கு மிக வலுவா, நரம்பு தளர்ச்சிக்கு மிக குறுகிய நாட்கள்ல கிடுகிடுன்னு ஆடுற நரம்பு கூட நல்லா இறுக்கமாக்கி தரும். நிலையில உள்ளவங்க, ஆண்மை குறைவுல பாதிக்கப்பட்டவங்க, ஆண்மை குறைவுக்கு டிப்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் சொன்ன மருத்துவத்தை பயன்படுத்தி பாருங்க. நீங்க உணர்வீங்க. நீங்க உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பாதிப்புல வேற யாராவது இருந்தா இந்த மருந்தை நீங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுவீங்க. அது மாதிரி ஒரு அற்புதமான மருந்து நம்ம சித்தரகசியம் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. மருந்து வந்து எல்லாருக்கும் ஒரே உடலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு உடலுக்கு வேகமா வேலை செய்யும். உடல் பலகீனம் இல்லாதவங்களுக்கு 40 நாளுங்கிறத 30 நாள்லயே வேலை செய்யும். ரொம்ப பலகீனமா இருந்தா இன்னொரு 10-20 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இதெல்லாம் காசு ஒன்றும் பெரிய காசு ஆகிடாது. எங்கேயும் போய் பல ஆயிரங்களை கொடுத்து ஏமாறதுக்கு பதிலாக இதெல்லாம் வந்து நீங்க யாரும் சொல்லாத மருத்துவ முறை, மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்க மருத்துவ முறையை நம்ம ஓப்பனா சொல்றோம், பயன்படுத்திக்கிங்க. அடுத்த மீண்டும் ஒரு நல்ல கனவுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.